வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வண்டிங்களில் டிஸ்க் பிரேக் வச்சு தான் வண்டி வருது. அதாவது டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஆரம்பத்தில் வந்து ட்ரம் பிரேக் இருக்கும், 2 பிரேக் ஷூ இருக்கும். நம்ம வந்து மெக்கானிக்கலாக வந்து ஒரு பிரேக் கேபிள் மூலமாகவோ இல்லை ஒரு பிரேக் ராடு மூலமாகவோ வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது பிரேக் வந்து அப்ளை ஆகிட்டு வண்டி நிறுத்தும். இப்போ அதுக்கு அடுத்து லேட்டஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரவ அழுத்தத்தை பயன்படுத்தி வந்து பிரேக் வந்து பிடிக்க வச்சிருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் பிரேக், டிஸ்க் பிரேக்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் ஆயில் யூஸ் பண்ணுவோம், அதாவது பிரேக் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அந்த பிரேக் ஃப்ளூயிடில் வந்து மாஸ்டர் சிலிண்டர் மூலமாக நம்ம கொடுக்குற அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கேலிப்பருக்கு போயிட்டு அந்த கேலிப்பரில் இருக்கக்கூடிய பிஸ்டனை ஆப்ரேட் பண்ணி பிரேக் பேடை வந்து இறுக்கி பிரேக் வந்து டிஸ்கை ஜாம் பண்ணி வண்டி நிறுத்துது. இது மாதிரி தான் டிஸ்க் பிரேக் வந்து வேலை செய்யுது. இந்த டிஸ்க் பிரேக்கில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து பிரேக் ஆயில் யூஸ் பண்ணுறோம், பிரேக் ஃப்ளூயிட். அந்த பிரேக் ஆயிலை பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில் எப்படி மாற்றுறோமோ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில், அந்த மாதிரி வந்து பிரேக் ஆயிலோட தரத்தை செக் பண்ணி நம்ம பிரேக் ஆயிலை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் வந்து நம்ம கவனிக்கிறதில்லை. வருஷ கணக்கில் வந்து பிரேக் ஆயில் அப்படியே மாற்றாமல் வச்சுருப்போம். கேட்டால் அது குறைஞ்சாதான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம விட்டுருவோம். அது மாதிரி இருக்கக்கூடிய பிரேக் ஃப்ளூயிடை எப்போ நம்ம எப்படி செக் பண்ணி எப்படி மாற்றுறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பிரேக் ஃப்ளூயிடோட தரத்தை செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்டர் வந்துருக்கு. இது வந்து பிரேக் ஃப்ளூயிட் செக் டெஸ்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு 4 விதமான லைட் எரியும். க்ரீனு, எல்லோ, 2 எல்லோ எரியும், ரெட் எரியும். இது மாதிரி இருக்கும்போது க்ரீனில் இருந்துச்சுன்னா அந்த பிரேக் ஃப்ளூயிட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த 2 எல்லோவில் ஃபஸ்ட் எல்லோ இருந்தாலும் ஓகே, 2வது எல்லோ இருந்தாலும் ஓகே. அதுக்கு மேலே இந்த 2 ரெட் லைட் எரிஞ்சுன்னா பிரேக் ஃப்ளூயிட் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பின்னு கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து பிரேக் ஃப்ளூயிடில் வச்சு நம்ம செக் பண்ணோம். இதுக்குள்ளார ஒரு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது மாதிரி ஒரு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. நம்ம பேட்டரி வாங்கி போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இந்த பிரேக் ஃப்ளூயிட் வச்சு தண்ணியில் செக் பண்ணுவோம். தண்ணியில் எந்த மாதிரியான மெஷரிங் காட்டுதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து .3 ஆயில், அதாவது ரெட் கலர் பிரேக் ஆயில் எந்த மாதிரி மெஷரிங் காட்டுதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து .4 ஆயில், அதில் எந்த மாதிரி மெஷரிங் காட்டுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி வந்து ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ஒரு 12,987 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கணக்குப்படி பார்த்தா ஒரு 1 இல்லை 1.5 வருஷத்து வண்டியாக இருக்கலாம். இந்த வண்டியில் இருக்கக்கூடிய பிரேக் ஆயில் எந்த கண்டிஷன் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் செக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 3 விதமான லிக்விட் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, பியூர் வாட்டரு. இது வந்து .3 ரெட் கலர் பிரேக் ஆயில், இது .4 ஒயிட் கலர் பிரேக் ஆயில். இது 3த்துலேயுமே வந்து நம்ம வந்து இந்த பிரேக் ஃப்ளூயிட் டெஸ்டர் வந்து நம்ம வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு இண்டிகேஷன் தெரியும். க்ரீன்னா ஓகே, எல்லோனா இந்த 2 எல்லோனா ஓகே, 1%, 2% வச்சுக்கலாம், 3%, 4%. இதில் 1%, 2% வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். 0% இருந்தாலும் ஓகே, பிரேக் ஃப்ளூயிட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். க்ரீன் லைட் தெரியும். அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சோம். ரெட் லைட் எரிஞ்சுன்னா பிரேக் ஃப்ளூயிட் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை தண்ணியில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு தண்ணியில் வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த பட்டன் அழுத்தினோன்னா நமக்கு இந்த 2 ரெட் எரியுது பாருங்கள். க்ரீன் எரியுது, எல்லோ எரியுது, மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற ரெட் வரைக்கும் எரியுது. அப்போ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரேக் ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை. இது வந்து இது யூஸ் பண்ணால் பிரேக் வந்து சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக காட்டுது. நம்ம பிரேக் ஆயிலுக்கு பதிலாக தண்ணி ஊற்றினோன்னா பிரேக் நிற்காது, கரெக்டான அளவு காட்டுது. இப்போ ரெட் கலர் காட்டுதுன்னா இது வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம .3யில் வச்சு பார்ப்போம். நல்லா க்ளீன் பண்ணிடலாம், ஏன்னா அதோட சின்ன இது ஒட்டிட்டு இருந்தாலும் தப்பாக காட்டும். .3யில் வச்சு பார்ப்போம். .3யில் வச்சு அழுத்தினா என்ன லைட் எரியுதுன்னு பார்க்கலாம். சரி, நான் .3யில் வைக்கலையா. அந்த .3 பிரேக் ஆயிலுக்குள்ளே வச்சு பார்த்தோன்னா எல்லோ லைட், க்ரீன் எரியுது, அதுக்கு மேலே இருக்கிற ஒரு எல்லோ 1% எரியுது. ஓகே, .3யில் 1% எரியுது. ஓகே, இப்போ அதை அப்படியே நம்ம தொடச்சிட்டு .4யில் வைப்போம், ஒயிட் கலரில். .4யில் வச்சு அழுத்தி பார்ப்போம். .4யில் க்ரீன் ஒரு லைட்டு தான், கீழே இருக்கிற அந்த க்ரீன் மட்டும் தான் எரியுது. இப்போது .3யில் க்ரீனு ப்ளஸ் எல்லோ எரிஞ்சுது. .4யில் பார்த்தீங்கன்னா எல்லோ மட்டும்தான் எரியுது. க்ரீன் மட்டும்தான் எரியுது. அப்போ அது வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போது .3 பார்த்தீங்கன்னா பழைய மாடல் பைக்கில் வந்து ரெட் கலர் பிரேக் ஃபீல்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஏபிஎஸ் பிரேக் வச்ச வண்டிங்க லேட்டஸ்ட் மாடல் பைக்கில் பார்த்தீங்கன்னா .4 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு தான். நமக்கு .3யை விட .4ஓட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னா இப்போ வர லேட்டஸ்ட் பைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா .4 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு தெளிவாக தெரியும், தண்ணியில் வச்சுன்னா ரெட் லைட்டு, தண்ணி வந்து பிரேக் ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணுறதுக்கான குவாலிட்டி இல்லை, அதனால் ரெட் லைட் எரியுது. அதே நம்ம .3 ரெட் கலர் ஆயிலில் வச்சோன்னா க்ரீனு ப்ளஸ் எல்லோ எரியுது, க்ரீனு ப்ளஸ் எல்லோ. ஓகேங்களா. அதே நம்ம .4யில் வச்சோன்னா க்ரீன் மட்டும்தான் எரியுது. .3யை விட .4 நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், .3யோட .4ல் நல்லாயிருக்கு. க்ரீன் மட்டும்தான் எரியுது, எல்லோ லைட் எரியல.
அப்போ அதனால தான் வந்து லேட்டஸ்ட் பைக்கில் வந்து டாட் 4 யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே, நம்ம இப்போ இந்த பல்சரில் இருக்கிற பிரேக் ஃப்ளூயிடு என்ன கண்டிஷன் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கப்பை கழட்டிப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு 13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எப்படி ஒரு 1.5 வருஷம் வண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பிரேக் ஃப்ளூயிட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரேக் ஃப்ளூயிட் நல்லா இருந்தால் தான் பிரேக்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து மாஸ்டர் சிலிண்டரு பிரேக் பிஸ்டன்லாம் வந்து அரிப்பு ஏற்படாமல் இருக்கும். இது பார்க்கறது நல்லா தெளிவாக க்ளீனாக இருக்குது. டாட் 4 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாற்றக்கூடிய கண்டிஷன் தான் இருக்குது. எதுக்கு நான் ஒன்ஸ் அப்போ ரெட் லைட்லாம் எரியுது. இதில் பார்த்தீங்கன்னா 3%ல் ரெட் லைட் எரியுது. இதோட பிரேக் ஃப்ளூயிடும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் இருக்கலாம் நினைக்கிறேன் வண்டி எடுத்தது. நம்ம மறுபடியும் செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணாலும் நமக்கு அந்த எல்லோ லாஸ்ட்டு பார்டரு ஃபஸ்ட்டு ரெட்டு அதில் தான் நிற்கிது. அப்போ இது வந்து மாற்றக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. இதை மாற்றி ஆகணும். இந்த பிரேக் ஃப்ளூயிட் வச்சு வண்டி ஓட்டினா பிரேக் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்காது. மாஸ்டர் சிலிண்டர் அரிச்சிடும். கீழே கேலிப்பரில் இருக்கக்கூடிய டிஸ்க் பிஸ்டன் அந்த கேலிப்பர் பிஸ்டனையும் அரிச்சு எடுத்துரும். ஓகேங்களா, இது போயிடுச்சு. இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் நமக்கு க்ரீன் எரிஞ்சுன்னா ஓகே, ஃபஸ்ட்டு எல்லோ எரிஞ்சாலும் ஓகே யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது எல்லோ அதுக்கு மேலே இருக்கிற ரெட்லாம் ஏறி இருந்துச்சுன்னா பிரேக் ஃப்ளூயிட் நம்ம மாற்றி தான் ஆகணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெட்டே எரியுது. அப்போ இந்த வண்டியில் பிரேக் ஃப்ளூயிட் நம்ம மாற்றி ஆகணும். ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியோட பிரேக் ஃப்ளூயிடை மாற்றிடுவோம். மாற்றிட்டு புது ஆயிலை ஃபில் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் இருக்கிற பிரேக் ஃப்ளூயிடெலாம் ஒரு சிரஞ்சு வச்சு எடுத்துருவோம். பழைய பிரேக் ஃப்ளூயிடை இது பார்க்கறது நல்லா தெளிவாக கலராக தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து போயிடுச்சு. இது குவாலிட்டி போயிடுச்சுன்னு அர்த்தம். இது எப்படி நமக்கு சீக்கிரமாக போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை நிறைய வெயிலில் நிறுத்துறதுனாலையோ அந்த மாதிரி காரணத்தினால தான் அது போயிடும். இப்போ மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருவோம். உள்ளே இருக்கிற ஆயிலு இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா பிரேக் ஆயில் போனதுனால தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், கட்டி போச்சு பிரேக் ஆயில். அதனால தான் நமக்கு அந்த மீட்டரில் வந்து ரெட் லைட் எரியுது. ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். கம்பல்சரி பிரேக் ஆயில் வந்து ரெக்கமெண்டேஷன் கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறேன்னா 24,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றணும். அப்படி இல்லைனா அதிகபட்சமாக 2 வருஷத்துக்குள்ளே பிரேக் ஆயிலை மாற்றி ஆகணும். நம்ம இயர்லி ஒன்ஸ் மாற்றினாலே போதும், நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. பிரேக்ஸில் இந்த மாதிரி கட்டி போகிற ப்ராப்ளம்லாம் வராது. தெளிவா இப்போ நம்ம அந்த பாக்ஸ் நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம டாட் 4 பிரேக் ஆயிலே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த கப்பில் எடுத்து வச்ச ஆயிலை ஊற்றிப்போம். இப்போ நம்ம கேலிப்பரில் இருக்கக்கூடிய அந்த பிரேக் ஃப்ளூயிடையும் வெளியே எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம அப்படியே பம்ப் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம அந்த கேலிப்பரில் இருக்கக்கூடிய ப்ளீடர் ஓஸை போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு ஒரு சிரஞ்சை மாட்டி நம்ம ரிவர்ஸில் இழுத்தோன்னா மேலே இருந்து பிரேக் ஆயிலை உறிஞ்சிக்கிட்டே வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலே இருக்கிற பிரேக் ஆயில் குறைஞ்சிட்டே இருக்குங்களா, கீழே சிரஞ்சில் வந்து பிரேக் ஆயில் ஃபுல்லாகிட்டே இருக்கும். அந்த பழைய பிரேக் ஆயில் ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துடணும். அதே நேரத்தில் மேலே பிரேக் ஆயில் ஃபுல் பண்ணே இருக்கணும். உறிஞ்சி எடுத்துகிட்டு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை லாக் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிரஞ்சில் பழைய பிரேக் ஃப்ளூயிட் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா கெட்டு போனது, கப்பு போட்டுக்கலாம் மேலே தெளிக்கும். இப்போ பிரேக் வந்து ஃபுல் லோடில் இருக்குது. நம்ம ஏர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பக்காவாக லோடில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம சிரஞ்சு வச்சு இந்த மாதிரி இழுத்து எடுக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதே மாதிரி கீழே இருக்க கேலிபர் போல்ட்டை லூஸ் பண்ணிட்டு மேலே பிரேக் அப்ளை பண்ணி அந்த ஆயிலை வெளியே எடுத்துடணும். ஃபுல்லாக பழைய ஆயில் ஃபுல்லாக வெளில வந்துடும். மேலே ஆயில் குறைய ஆயில் ஊற்றிட்டே இருக்கணும். ஊற்றலாம். பிரேக் ஆயில் வந்து மேக்ஸிமம் வண்டி மேலெலாம் படாத பார்த்துக்குங்க, ஏன்னா பெயிண்ட்டு போயிடும். நல்லா ஓரளவுக்கு பழைய ஆயிலெலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறம் ஏர் போல்ட்டை லாக் பண்ணிட்டு மேலே நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றுப்போம். கரெக்டான அந்த லெவல் பார்த்து கரெக்டாக ஊற்றணும். போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம அதை போட்டு ஒரு தடவை ஏர் எடுத்துக்கலாம். நல்லா பம்ப் பண்ணி பிடிச்சிட்டு
ஒன்ஸு ப்ளீடர் ஓஸை லூஸ் பண்ணி டைட் பண்ணிடலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பழைய ஆயில் புது ஆயில் எல்லாம் ஃபுல்லாக டோட்டலாக ஒயிட் எடுத்துகிட்டு வந்துச்சு. பழைய ஆயில் ஃபுல்லாக வெளில வந்துச்சு. இப்போ பிரேக்கும் பார்த்திங்கன்னா நல்ல லோடில் இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக, அதை எப்படி சொல்கிறதுனா நல்லா ஒரு கச்சிதமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது பிரேக் ஆயில் மாற்றினதுக்கப்புறம். இப்போ நம்ம இந்த ஆயிலோடைய தரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். புது ஆயில் நம்ம .4 போட்டிருக்கோம். இது எப்படி என்ன காட்டுதுன்னு பார்ப்போம். நமக்கு க்ரீன் காட்டுது பார்த்தீங்களா. பழைய ஆயில் வந்து நமக்கு லாஸ்ட்டு எல்லோ ரெட்டு மாற்றி காமிச்சிது. அது வந்து போயிடுச்சு, கட்டி போச்சு. இப்போ நம்ம புது ஆயில் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் மட்டும்தான் எரியுது, எல்லோ எதுவுமே எரியல. இப்போ வந்து பக்காவாக இருக்குது. ஓகே, இது மாதிரி தான் வந்து பிரேக் ஃப்ளூயிட் வந்து நம்ம அதோட குவாலிட்டியை செக் பண்ணி அதை நம்ம எக்ஸ்பைரி ஆகிட்டு இருந்தால் புதுசாக மாற்றணும். அது மாதிரி மாற்றும் போது பிரேக்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். டிஸ்க் பிரேக்கோட அந்த பாகங்கள்லாம் தேய்மானம் ஆகாமல் இருக்கும். அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்லாம் வந்துச்சு. ஏபிஎஸ் பிரேக்லாம் பார்த்திங்கன்னா உள்ள ஏபிஎஸ் மோட்டரு அந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிரேக் ஆயில் வந்து கண்டிப்பாக குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம மாற்றி தான் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா பிரேக் ஆயில் வந்து பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அதோட குவாலிட்டி என்னன்னு நம்ம இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு தான் செக் பண்ணும்போது தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்க் பிரேக்கில் யூஸ் பண்ணக்கூடிய பிரேக் ஃப்ளூயிடோட குவாலிட்டி, அதோட ஆயுட்காலத்தை எப்படி செக் பண்ண சொல்கிற முறையில் தெளிவாக பார்த்துருப்போம். இந்த டெஸ்டர் வச்சு நம்ம அழகாக பிரேக் ஃப்ளூயிடோட கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான பிரேக் ஃப்ளூயிடை மாற்றிக்கலாம். இது மாதிரி டெஸ்டர் இல்லாதவங்க மேக்ஸிமம் ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ள பிரேக் ஆயில் மாற்றிடுங்க, கம்ப்ளீட்டாக மாற்றுங்க. அப்படி இல்லைனா 25,000 கிலோமீட்டர் ஒரு கண்டிப்பாக பிரேக் ஆயில் மாற்றிங்கன்னா உங்கள் வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டெஸ்டர் தேவைப்படுறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வர வச்சு தர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.